Hi students, நம்ம பார்க்க போகிற டாபிக் மெஷர்மெண்ட் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபிசிக்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் கூட ரிலேட்டடான ஒன்று. ரெண்டு பாயிண்ட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம லென்த் அப்படின்னு சொல்கிறோம். லென்த்தோட யூனிட் மீட்டர். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அதோட சைஸை பொறுத்து வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா கேலக்ஸி, ஸ்டார்ஸ், சன், எர்த், மூன் எக்ஸட்ரா அதோட டிஸ்டன்ஸ் கன்ஸ்டியூட் மேக்ரோகாஸ்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட டிஸ்டன்ஸை வச்சு என்ன சொல்கிறோம்? மேக்ரோகாஸ்ம். இது வந்து பேரண்டத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு எ லார்ஜ் இன் விச் போத் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் லார்ஜ். ஆப்ஜெக்ட்டும் பெருசு, டிஸ்டன்ஸும் பெருசு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் அது மைக்ரோகாஸ்ம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், பாக்டீரியா அதோட டிஸ்டன்ஸும் சின்னதாக இருக்கும். அதனால் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால அதை மைக்ரோகாஸ்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்டன்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -10⁻⁵லேருந்து 10⁻² வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ணலாம். இப்போ ஸ்கேலை வச்சு டைரெக்டாக மெஷர் பண்ணலாம். 10⁻³ வரைக்கும் மெஷர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் மில்லிமீட்டரில் மெஷர் பண்ணலாம். மில்லிமீட்டர்லேயே ரொம்ப சின்ன வேல்யூ அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக மெஷர் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணலாம். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். 10⁻³ மீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேலை வச்சு 10⁻⁴ வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஸ்க்ரூ கேஜை வச்சு 10⁻⁵ வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆட்டமோட டிஸ்டன்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக மெஷர் பண்ண முடியாது. டைரக்ட் மெத்தடில் மெஷர் பண்ண முடியாது. அது ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து பவர்ஸ் ஆஃப் 10ஆல் தான் வந்து மல்டிபிள் பண்ண முடியும். இதை வந்து இப்போ டேப்லர் காலத்தில் பார்த்துடலாம். இதுதான் அந்த டேப்லர் காலம். 10⁻1, 10⁻2னா என்ன, 10⁻3, 10⁻6, 10⁻9, 10⁻12, 10⁻+24லேருந்து 10⁻−24 வரைக்கும் இருக்குது. ப்ளஸ்லேருந்து மைனஸ் வரைக்கும் சொல்லிட்டு வந்தாலும் சரி, மைனஸ்லேருந்து 10 சின்ன, அதாவது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கங்க. டிசெண்டிங்கில் படிக்கிறதுனா 10⁻+24லேருந்து யோட்டா, ஜீட்டா, எக்ஸா, பீட்டா, டெரா, ஜிகா, மெகா, கிலோ, ஹெக்டா, டெக்கா, டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நேனோ, பிகோ, ஃபெம்டோ, ஆட்டோ, ஜெப்டோ, யாக்டோ. அதாவது 10⁻24, 10⁻24, 21, 18, 15, 12, 9, 6, 3, 2, 1, -1, -2, -3, -6, -9 இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, அசெண்டிங் யாக்டோ, ஜெப்டோ, ஆட்டோ, ஃபெம்டோ, பிகோ, நேனோ, மைக்ரோ, மில்லி இந்த ரிவர்ஸில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் படிச்சுட்டு வந்தாலும் சரி, இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரேடியன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். 1 radian is the angle subtended at the center of a circle by an arc is equal in length to the radius of the circle. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3 cm ரேடியஸ் எடுக்கிறோம். அந்த ரேடியஸில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்லேருந்து அதோட ஆர்க்கில் ஒரு 3 cm, அதே எவ்வளோ ரேடியஸோ அந்த ரேடியஸ் அளவுக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணும்போது அந்த கட் பண்ண ஆங்கிளும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய லைனும் ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ரேடியன் சொல்கிறோம். ஸ்டீரேடியன் அப்படின்னா ரேடியஸ் எவ்வளவோ அதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலான ஏரியா மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், அதுதான் ஸ்டீரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் 2 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ், ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர். ஸ்க்ரூ கேஜ் அப்படிங்கிறது 10⁻⁻5 வரைக்கும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த ஸ்க்ரூ கேஜ் இஸ் an instrument used for measuring accurately the dimensions of objects up to a maximum of about 50 mm. The principle of instrument is the magnification of linear motion using the circular motion of a screw. The least count of the screw gauge is 0.01 mm. நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோமோ அதை ஸ்க்ரூ கேஜில் இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூ வடிவ அந்த ராட் இருக்குது, அந்த ராடுக்கு இடையில் இருக்கக்கூடிய சின்ன ராட்ஸ்க்கு இடையில் வந்து வச்சுக்கிறோம். இங்கே ஸ்க்ரூ கேஜில் அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம நகர்த்துறதுனால, அதாவது இந்த ஸ்க்ரூங்கிறது சர்க்குலர் மோஷனில் இருக்கும், அதோட ஹெட் ஸ்கேல் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். பட் இந்த ரெண்டு இடையில் இருக்கக்கூடிய அந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த
ஸ்டீலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த 2 கம்பியும் பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷனில் இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் மோஷனில் இருக்கும். இதுதான் வந்து அதோட பிரின்சிபல். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூசிங் த சர்க்குலர் மோஷன். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சு. தென் வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் காலிப்பர் இஸ் அ versatile instrument for measuring the dimension of an object, namely diameter of a hole or a depth of a hole. அதாவது ஹோல் மெஷர் பண்ணல, ஹோலோட டயாமீட்டர், அதாவது டெப்த்தை மெஷர் பண்ணலாம், அதே மாதிரி ஹோலோட டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்சடைல் அப்படின்னா பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்க. பன்முகத்தன்மை, பலமுகம் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர் இஸ் 0.1 மில்லிமீட்டர் அல்லது 0.01 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் 0.01 mm. வெர்னியர் காலிப்பர்னு பார்த்தீங்கன்னா 0.01ன்னு சொன்னோம்னா சென்டிமீட்டர்னு சொல்லணும், அல்லது 0.1 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். Then measuring of large distance. For measuring large distances such as the height of a tree, distance of the moon or a planet from the earth, some special methods are adopted. Triangulation, parallax, radar method are used to determine very large distances. Large distance measure பண்ணுறதுக்கு 3 type of methods இருக்குது. Triangulation, parallax, then radar method. First one நம்ம பார்க்க போகிறது triangulation method. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் ட்ரீயோட ஹைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரீலேருந்து ஏபிங்கிறது ஒரு ட்ரீ, அதோட ஹைட்டு தான் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. பியிலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் சிங்கிற ஒரு அப்சர்வர் இருக்கார். அந்த அப்சர்வர்லேருந்து அதோட டாப் அண்ட் பாட்டம் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறோம். அப்போ அதோட ஹைட் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வந்து பார்க்குறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இதை வந்து tan theta equal to AB by BC equal to H by X. X நம்மளுக்கு தெரியும், தீட்டா தெரியும், அப்போ ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து 1.1 பார்த்துக்குங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பேரலாக்ஸ் மெத்தட். வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் such as the distance of a planet or a star from the earth can be measured by the parallax method. Parallax is the name given to the apparent change in the position of an object with respect to the background when the object is seen from 2 different position. அதாவது 2 பொசிஷனில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பார்த்து அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணி அதுலேருந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்பேரண்ட் அப்படின்னா, அப்பேரண்ட் மீன்ஸ் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணுறது தான் வந்து அப்பேரண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் கால்ட் த பேசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து பார்க்குறது. இதில் எக்ஸாம்பிள் வந்து இதை ரீட் பண்ணிக்கங்க. சும்மா இது நீங்களே ரீட் பண்ணாலும் இதை புரியும், பார்த்துக்குங்க. அதாவது ஒரு பெண்ணை கையில் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஐயை மூடிட்டு பார்க்கும்போது ஒரு பொசிஷன் தெரியும். அதே மாதிரி செகண்ட் ஒன் ரைட் ஐயை மூடிட்டு பார்க்கும்போது அதோட ஒரு பொசிஷன் தெரியும். த பொசிஷன் ஆஃப் பென் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த background of the wall. The shift in the position of an object when viewed with 2 eyes keeping one eye closed at a time is known as parallax அப்படின்னு சொல்லுவாங்க. The distance between the left eye and the right eye is called the basis. அதை தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Then iora is called a parallax angle or parallactic angle. Take LR is an arc of length Bன்னு வச்சுக்கிறோம், அதுதான் பேஸ்ன்னு சொல்கிறோம். LO and RO is equal to x. Theta equal to b by x. b equal to basis, x equal to unknown distance. b and theta நமக்கு தெரியும் அப்படின்னா x வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். Then next பார்க்க போகிறது distance of the determination of distance of moon from earth. In figure 1.5, C is the center of the earth. A and B are 2 diametrically opposite places on the surface of the earth from A and B. The parallaxes theta 1 and theta 2 respectively of moon m with respect of some distant stars are determined with the help of an astronomical telescope. இப்போ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஏ அண்ட் பியிலேருந்து இப்போ எக்ஸாம்பிள் மூணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸுக்கும் தென் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தீட்டா 1 அண்ட் தீட்டா 2 வந்து நம்ம மெஷர் பண்ணிடுறோம். தென்
எர்த்தோட டிஸ்டன்ஸை வந்து எர்த்துக்கும் மாஸ்க்கு இடையில் மூணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். இப்போ S1ங்கிறது ஒரு ஸ்டார், S2ங்கிறது ஒரு ஸ்டார். நம்ம வந்து பேரலாக்ஸ் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி எம்மிலேருந்து ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் டயக்ராமில் கொடுத்த மாதிரி θ1 + θ2 = θ. இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா AM அண்டு MB இது மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி எம்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் MC வந்து இதிலேருந்தே கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் ரேடார் மெத்தட். ரேடார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். அதாவது ரேடியோ வேவ்ஸை சோர்ஸ்லேருந்து அனுப்பி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதோட டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணணுமோ அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளை வந்து ரீச் பண்ண சோர்ஸ்க்கு மறுபடியும் திரும்ப வந்து ரீச் ஆகும். அந்த டிஸ்டன்ஸை இதன் மூலமாக அந்த ரேடியோ வேவ்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். எ ரேடார் கேன் பி used to measure accurately the distance of nearby planets such as Mars. In this method, radio waves are sent from transmitters which after reflection from the planet are detected by the receiver. By measuring the time interval between the instants the radio waves are sent and received, the distance of the planet can be determined as speed equal to distance traveled by time taken. அப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் பை 2. அதாவது ஏன் வந்து டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம்னு தான் சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்னு தான் சொல்லுவாங்க. எதனால் டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்லேருந்து அந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து அந்த ரேடியோ வேவ்ஸ் அந்த எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் சோர்ஸ்க்கு வருது. அப்போ 2 டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. அதனால டிஸ்டன்ஸை வந்து 2Dன்னு வச்சுக்கிறோம். அப்போ D = S × T/2ன்னு வச்சுக்கிறோம். ஸ்பீடுக்கு Sன்னு வச்சாலும் சரி, Vன்னு வச்சாலும் சரி. இப்போ V × T/2. V is the speed of the radio wave as the time taken. T is for the distance covering during the forward and backward path of the radio waves. It's divided by 2. To get the actual distance of the object, this method can also be used to determine the height at which an aeroplane flies from the ground. Then example வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து. லென்த்துக்கு டேப்லர் காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அண்ட் ஆர்டர் ஆஃப் லென்த் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸோட அந்த பவுண்ட்ரியோட டிஸ்டன்ஸ், ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, நியரஸ்ட் ஸ்டார்ஸ், சன் டிஸ்டன்ஸ் சன் ஃப்ரம் த எர்த், மூன் ஃப்ரம் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி டயாமீட்டர் ஆஃப் அ ப்ரோட்டான், சைஸ் ஆஃப் த அட்டாமிக் நியூக்ளியஸ், வேவ்லென்த் ஆஃப் லைட், டயாமீட்டர் ஆஃப் த ரெட் பிளட் செல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி அப்படின்னா 10⁻−15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஆங்ஸ்ட்ராம் 1 ஆங்ஸ்ட்ராம் = 10⁻−10, நேனோமீட்டர் 10⁻−9, 10⁻−9, 1 மைக்ரான் = 10⁻−6. லைட் இயர்னால் என்ன? 1 இயரில் லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது எர்த் அண்ட் சன்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். 1 பார்செக் அப்படிங்கிறது பேரலாக்டிக் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. an arc of length 1 atomic unit substance and angle, அதுதான் வந்து 1 arc 1 parsec அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன் 1 கிலோகிராம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு, யூனிட் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அலாய் வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாய் வந்து யூஸ் பண்ணுறோம்? அதுக்கான ரீசன் என்ன? அதாவது எந்த சூழ்நிலையும் பிளாட்டினம் இரிடியம்ங்கிற அலாய் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் டைம்னால் அஃபெக்ட் ஆகிறது கம்மியாக இருக்கும். அந்த ரேஷியோவை வச்சு தான் இங்கே அந்த அலாய் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் சந்திரசேகர் லிமிட் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் மாஸ். 1 CSL = 1.4 times of the mass of the sun. Smallest particle unit is the sec. 1 sec = 10⁻−8 second. Measurement of mass. Mass is the property of matter. Temperature, pressure, தென் லொக்கேஷன் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. மாஸ் அப்படிங்கிறது டெஃபினிஷன் பாரு. மாஸ் ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். இதெல்லாம் வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் மாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் மாஸ் இருக்குது, ஸ்மால் மாஸ் இருக்குது. அதாவது லென்த்துக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான்
இருக்கிறதுலே வந்து சின்ன ஸ்மால் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் 9.11 × 10⁻⁻31. அதே மாதிரி ஹியூஜ் மாஸ் அப்படின்னா யூனிவர்ஸோட மாஸ் 10⁻55 கிலோகிராம். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேப்லர் காலத்தில் அதோட ரேஞ்ச் ஆஃப் மாசஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு சில லார்ஜர் மாஸையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராவிடேஷ்னல் லாவை பொறுத்து அதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி சின்ன சின்ன மாசஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் மூலமாக நம்ம அதை மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காமன் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. தென் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வேர்டு. முன்னோக்கி போகிறது அப்படிங்கிறது யார் சொல்கிறாங்க? ஐசக் நியூட்டன். டைம் இஸ் வாட் அ கிளாக் ரீட்ஸ். கிளாக் வந்து என்ன காமிக்குதோ அதான் டைம்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். கிளாக் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டைம் இன்டர்வல். இது வந்து டைம்ங்கிறதே எதிலேருந்து கால்குலேட் பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசியம் ஆட்டம் கொடுக்கக்கூடிய, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் ஆர் ரேடியேஷனை பொறுத்து தான் வந்து அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. சரி, வேறு என்னென்ன கிளாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆசிலேட்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர்ஸ், சோலார் கிளாக், குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கிளாக், அட்டாமிக் கிளாக், டிகே ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்க. இந்த அட்டாமிக் கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேரியேஷன் நடக்கும். ஒரு வருஷத்தில் 1 இயரில் 3 மில்லியன்த்தில் 1, அதாவது 3 மில்லியன்ஸ் ஆஃப் அ செகண்ட் பெர் இயர், அதில் அவ்வளோதான் வேரியேஷனே வந்து நடக்கும். அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ணக்கூடியது. தென் வந்து ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், அந்த இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. தென் தியரி ஆஃப் எரர்ஸ். த ஃபவுண்டேஷன் ஆஃப் all experimental science and technology is measurement. Theory of errors. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு பேஸே பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான். த ரிசல்ட் அப்டைன்டு ஃப்ரம் எனி மெஷர்மெண்ட் வில் கன்டைன் சம் அன்சர்டைனிட்டி. கண்டிப்பாக வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஒரு சில வந்து தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியலைன்னா அதை தான் வந்து நம்ம எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம மெஷர்மெண்ட்லேயே வந்து எரர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதனால் ஏற்படக்கூடிய முடிவுகளும் கண்டிப்பாக அதில் தவறாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாகவும் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ப்ரெசிஷனும் வந்து கண்டிப்பாக நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன் மெஷர்மெண்ட்ஸ் 2 different terms, accuracy and precision are used and need to be distinguished at this stage. Accuracy refers to how far we are from the true value and precision refers how well we measure. அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ ட்ரூ வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தரோட ஹைட் வந்து 5 inches இருக்குது, அதாவது 5 feet இருக்குது அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ 5 feet 1 centimeter, 5 feet 2 centimeter, 4 feet 11 inches and 9 centimeter. இந்த மாதிரி ட்ரூ வேல்யூக்கு நியர்லி வந்துச்சு அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ, மெஷர்டு வேல்யூ நியர்லி ஈக்குவல் டு த ட்ரூ வேல்யூ இஸ் கால்ட் அக்யூரசி. ப்ரெசிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ ராங் வேல்யூவாக இருந்தாலும், நம்ம மெஷர்டு வேல்யூ ராங் வேல்யூவாக இருந்தாலும் நம்ம மெஷர்டு வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அவரோட ஹைட் வந்து 5 feetனு சொல்கிறதுக்கு பதிலாக 4.5, 4.6, 4.7, 4.6, 4.5 இந்த மாதிரி நிறையா டைம் மெஷர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதாவது நியர்லி ஈக்குவல் இல்லாமல் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. 40 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக மெஷர் பண்ணும்போது 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது அக்யூரசி. நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது, அதாவது ட்ரூ வேல்யூக்கு நியர்லி ஈக்குவலாக இல்லை. பட் அப்படி இருந்தாலும்
இப்போ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ 38.1 டிகிரி செல்சியஸ், 38.2 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.